ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. சங்கீதம் 18:47 இப்படியாய் சொல்கிறது: அவர் எனக்காய் பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்பதாய் ராஜா சொல்லுகிறார். அன்பான ஜனமே, கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர். எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா துன்மார்க்கமான கிரியைகள், பரியாசமான கிரியைகள், எதிர்ப்பான கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கிறவர். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சத்ருவின் நுகங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கிறவராயிருக்கிறார். அன்பான ஜனமே, எங்களை விடுதலையாக்குற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவரை உயர்த்தி, அவரை போற்றி, அவரை பாட வேண்டும். எத்தனை மகத்துவமுள்ள ராஜாவாயிருக்கிறார். அன்பான ஜனமே, போற்றத்தக்க தெய்வம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. உயர்த்தத்தக்க தெய்வம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை உயர்த்தி, அவரை போற்றி, அவரை துதித்து நாங்கள் பாடும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகிறது. எங்களுக்கு எதிராய் மறைமுகமாய் கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகள் நொறுக்கப்படுகிறது. எங்களுக்கு எதிராய் வருகிற மந்திரவாதங்கள், மாந்திர கிரியைகள் உடைக்கப்படுகிறது. அன்பான ஜனமே, நீங்கள் கர்த்தரை உயர்த்தி போற்றி பாடுங்கள். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சூழல்கள் மாறும். அவர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். God bless you.